ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொல்லிருக்கா. என்ன பண்ணட்டும்? நீங்க என்ன பண்றதா இருக்கீங்க? இளவரசி ப்ளீஸ், என்ன இப்படி சோதிக்காத. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, நான் மறுபேச்சு பேசவே மாட்டேன். அப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அதை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியமோ தெம்போ யோசனையும் உங்களுக்கு இல்லை, அப்படித்தானே? இளவரசி, இந்த விளையாட்டுக்கே நான் வரல. ஏன்னா இந்த விளையாட்டுல எப்பவுமே நீ தான் ஜெயிப்ப. புருஷங்க பொண்டாட்டிய மதிக்கணும் நம்பணும்னு அன்னைக்கு நீ எனக்கு அட்வைஸ் பண்ணல, அதே மாதிரி நான் உன்னை நம்பி மதிச்சு அட்வைஸ் கேட்டா உடனடியா அதுக்கு பதில் சொல்லாம குதர்க்கமா இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. இங்க இருந்தாம பிரச்சனையே ஆரம்பிக்கும். பொண்டாட்டியும் புருஷனை நம்பணும். அவர் நம்ம நல்லதுக்காக தான் எதையும் செய்வார்னு திடமா உறுதியா இருக்கணும். குடும்பங்கிறது கூட்டு வண்டி இல்ல, ஒத்த மாடு இழுக்கிறதுக்கு. அது ஒரு ரெட்டை மாட்டு வண்டிமா. 2 பேரும் சமமா இழுத்தா தான் சும குறையும். சரிங்க, நான் உங்களை நம்புறேன். முதல்ல அந்த பணத்தை கொண்டு போய் மகா கிட்ட கொடுத்துருங்க. அவ வாங்கிக்கலனா எரிச்சிருங்க. அப்படி அந்த பணத்தோட திரும்ப வந்தீங்கன்னா என்னையும் எரிச்சிருங்க. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். என்னம்மா, என்னாச்சு உனக்கு? ஏன் என் மேல கோவப்படுற? மகா மட்டும் என் வாழ்க்கையில வந்துட்டா பிரச்சனைகளும் மறுபடியும் ஆரம்பமாயிடும்னு எனக்கு தெரியாதாங்க. அதுலயும் நீங்க இவ்வளவு தூரம் பயப்படுறத பார்த்தா எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஐயோ, அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாதுமா. அதனாலதான் நான் தயங்குறேன். இந்த பணத்தை கொண்டு போய் சொரூபன் கிட்ட கொடுத்துருங்க. சொரூபன் கிட்டயா? ஆமா, அவர் அந்த மகாவோட டச்ல இருக்காருன்னு நான் சந்தேகப்பட்டது இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. இந்த பணம் தானே அவகிட்ட போய் சேர்ந்துரும். இல்லம்மா, சொரூபன் கிட்ட கொடுத்தா மகா கிட்ட எப்படி போய் சேரும்? அன்னைக்கு சொரூபன் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்தது எவ்வளோ? 2 லட்சம் ரூபா. இன்னைக்கு அந்த மகா கார்ல விட்டுட்டு போன பணம் எவ்வளோ? 2 லட்சம் ரூபா. அப்போ கரெக்ட். அப்போ மகா தான் சொரூபன் கிட்ட கொடுத்து அமைச்சிருக்கணும். இன்னும் என்னங்க யோசனை பண்றீங்க? முதல்ல அதை கொடுத்துட்டு வாங்க. சரி, நான் இப்போ பணத்தை கொடுத்துட்டு வரேன். நான் வர வரைக்கும் நீ ரெஸ்ட் எடு. வந்த உடனே ஹாஸ்பிட்டல் போலாம். சுப்பிரமணி கேஸ் சீக்கிரமா முடிஞ்சிடும்ல? கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடுமா? எனக்கு இந்த கேஸ்ல கைட் பண்றது யார் தெரியுமா? என் அத்தை தமிழரசி. தமிழரசி மேடம் எப்படி இருக்காங்க? யா, ஷீ இஸ் குட். அவங்களுக்கு என்ன, ஜாம்னு இருக்காங்க. நியாயமான கேஸ்க்காக வாதாடினாங்க, அதுல ஜெயிச்சாங்க. எனக்கும் பூஜாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ ஊரா ஜாலியா ட்ரிப் அடிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நானும் தமிழரசி மேடமும் சந்திச்சோன்னா சண்டையா தான் இருக்கும். அதுவும் இளவரசி விஷயம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் மேல ரொம்பவே கோவப்பட்டாங்க. பட் ஷீ இஸ் ரியலி கிரேட். யா. சுரூபன், அங்க பாருங்க. ஓகே, அவரு என்னதான் பார்க்க வராருன்னு நினைக்கிறேன். இங்க இருக்க வேண்டாம், நீங்க உள்ள போயிடுங்க. நான் அவரை எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். சரி. ஓகே. சார். ஓ சுப்பிரமணி, வாங்க. வாட் a pleasant surprise. பரவாயில்ல சார், நல்லா நடிக்கிறீங்க. நடிக்கிறேனா? என்ன சொல்றீங்க, புரியல. இதுல மகாவோட 2 லட்சம் ரூபா பணம் இருக்கு. இதை அவகிட்ட சேர்த்துருங்க. ஒரு நிமிஷம். அவங்கள நான் எங்க பாப்பேன், எப்படி கொடுப்பேன்? சார், மகா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும் சார்.
அது அது உங்க கற்பனை சுப்பிரமணி. என் மனைவியும் அதையே தான் சொல்றா. அப்ப அது அவங்க கற்பனை. சார், நீங்க இன்னைக்கு என் வீட்டுக்கு கொண்டு வந்தது 2 லட்சம் ரூபா பணம். இன்னைக்கு மகா என்கிட்ட விட்டுட்டு போனது கூட அதே 2 லட்சம் ரூபா தான். ஓ, அதனால தான் மகா கூட இப்போ என் கூட காண்டாக்டில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? மகாவோட ட்ரஸ்ட் சொத்தை நிர்வகிக்கிறது வக்கீல் சுபா. அவங்க அன்றைக்கி இங்கே வந்தாங்க. நீங்கள் கால் டிரைவராக வேலை பார்க்கறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் உங்களுக்கு ட்ரஸ்ட்டு மூலமாக சம்பளம் கொடுக்கறதுக்கு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி அவங்க தான் இந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தாங்க. நீங்கள் வாங்க மறுத்துட்டீங்க. அந்த பணத்தை நான் அப்போவே சுபா கிட்ட கொடுத்துட்டேன். அது எப்படியோ சுபா மூலமாக மறுபடியும் மகா கிட்ட போயிருந்திருக்கோம். ஒருவேளை மகாக்கும் சுபாக்கும் சம்மந்தம் இருந்திருக்கலாம். சார், மகாவுக்கும் சுபாவுக்கும் சம்பந்தமா? சார், நீங்க ஒரு லாயர் சார். மகா என்கிட்ட வந்து பணத்தை கொடுத்தான்னு நான் சொன்னதும் நீங்க என்கிட்ட கேட்டிருக்க வேண்டிய கேள்வி, மகாவை எங்க பார்த்த, எப்படி கொடுத்தா, இதாத்தான் இருந்திருக்கணும். ஆனா இது எதுவுமே கேட்காம அப்படியான்னு சாதாரணமா சொன்னீங்க. எந்த ரியாக்ஷனும் தரல. கண்டிப்பா மகா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும் சார். என்ன சார்? இல்லை, என் ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்கு. போனா சார்? அந்த அந்த பணம் எப்படி வந்தது? சார், யாரை நம்புறதுனே தெரிய மாட்டேங்குது சார். என் கேள்விக்கு இதே பதில்? இதை விட நல்ல பதில் என்கிட்ட இல்ல சார். இல்லை சுப்பிரமணி, மகா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா மகா உயிருக்கு ஆபத்து இருக்கு. சார், நீங்க மகா எங்க இருக்கான்னு என்கிட்ட தைரியமா சொல்லலாம் சார். ஏன்னா மகா ஏன் மகா மகா உங்க சொல்லுங்க சார். இப்போ ஏதோ சொல்ல வந்தீங்களே, மகா உங்க என்ன தேடுறீங்க? என்னோட போன் ரிங் ஆன மாதிரி இருந்துச்சு சார். ஓ சரி, என்னமோ சொல்ல வந்தீங்க. மகா மகா ரொம்ப நல்லவ சார். அவளை கண்டுபிடிச்சா எத்தனையோ குடும்பங்கள் பிழைக்கும். அவளுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை ஜாஸ்தி. அந்த விஷயத்தை தான் நான் சொல்ல வந்தேன் சார். மகா இங்க தான் சார் எங்கேயோ இருக்கா. இங்க தெரியுது சார். ஏன்னா அவளோட வைப்ரேஷன் எனக்கு தெரியும் சார். மகா எங்க இருக்கான்னு தெரிஞ்சா அது என்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு சார். சுப்பிரமணி, ஜெயில நான் உங்களை பார்த்தப்போ ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு இன்னும் பதில் நீங்கள் சொல்லவே இல்லையே. மகா உங்கள் வாழ்க்கையில் வந்தா மகாவுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், இளவரசிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டேன். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லவே இல்லையே. மகா நேரில் வந்தால் சொல்லிக்கிறேன்னு அப்போ சொன்னீங்க. நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் மகா நேரில் வரமாட்டாங்க. மகா எங்கே இருக்காங்கன்னு ஒருவேளை எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாமலும் இருக்கலாம். இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் சொல்லாத வரைக்கும் நானும் மகாவை பற்றின எந்த கேள்விக்கும் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன். சார், மகா உடம்பு சரியில்லாதவ. அவ சாகிறதுக்கான நாளை எண்ணிக்கிட்டு இருக்கா. அவளை வச்சு நாம பகட விளையாடிக்கிட்டு இருக்கோம். அதான் வருத்தமா இருக்கு சார். அவ எங்க இருந்தாலும் 100 வருஷம் நல்லா இருப்பா சார். நல்லா இருப்பா. நான் வரேன் சார். பணத்தை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருங்க. மா ப்ளீஸ் நில்லுங்க. என்னங்க ரொம்ப வருத்தப்பட்டு போறாருல்ல, அவர்கிட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை பேசிடுறேனே. போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடும் மகா. பேசாம இருங்க. பாவம்
பாவம் அவரு. என்னை கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாரு. எனக்கு இருக்கிற நோய் குணமாயிட்டு வருது, அவருக்கோ இளவரசிக்கோ தெரியாதுங்க. இந்த விஷயத்த கூட அவங்க கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில இப்ப நான் இருக்கேங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கணும், உங்க பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வரும்னு தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன். அவசரப்படாதீங்க மகா. இப்ப நம்ம சமாளிக்க வேண்டியது சுப்பிரமணியம் இளவரசியும் இல்ல, ராஜசேகர. அதை முடிச்சுட்டு இளவரசி கிட்ட வருவோம். இளவரசிக்கு உங்களுக்கும் நடுவில் நடக்கிறது டெஸ்ட் மேட்ச் இல்ல, ஒரு பெரிய ஐபிஎல் மேட்ச்ங்க. அதுவும் வாஸ்தவம் தான். ஏய், மணி 7 ஆச்சுடி. ஏன்டி இவ்வளோ ஒர்க் பண்ற? இந்த கம்பெனியில் எப்படி இருந்தாலும் அதே சேலரி தானே தர போறாங்க. நான் இப்போ சம்பளத்துக்காக வேலை செய்யல, என் நிம்மதிக்காக வேலை செய்கிறேன். வீட்டுக்கு போனா அப்பா அம்மா முகத்தை பார்த்தா மனசு பாரமாயிடுது. அதான் வேலை செஞ்சு என்ன நானே மறக்க முயற்சி செய்கிறேன். சரி, அப்போ வா, பீச்சில் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு வரலாம். இல்லை, நீ கிளம்பு. சந்தியா, நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல. நடந்த விஷயம்லாம் உனக்கும் தெரியும். அவன் ஏன் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வரல, அதுக்கு மட்டும் காரணத்தை கேட்டு சொல்லு. நான் போயிட்டே இருக்கேன். யாருக்கும் நான் காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது அவர்கிட்ட சொல்லடி. அது எப்படி காரணம் சொல்லாம? நான் என்ன மிரட்டி அவளை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டேன்? ஏன் இப்படி ஈவு இறக்க இல்லாம என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு முன்னாடி இப்படி கழுத்தறுத்தா? காரணத்தை கேட்டு சொல்லு. எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். என்ன பிடிக்கல? இந்த கல்யாணம் பிடிக்கல இல்ல என்னையே பிடிக்கலையா? ஏய், தயவு செஞ்சு அவர் எங்கன்னு போக சொல்லு. இப்படி சும்மா சும்மா ஆபீஸ்ல வந்து டிஸ்டர்ப் பண்றது என்ன பழக்கம்? பிரேமா, நான் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். தப்பு பண்ணவங்களுக்கு என் மேல கோவப்படுறதுக்கு தகுதி இல்ல. அவகிட்ட சொல்லு. இப்ப என்னதான் வேணுங்கிறாரு அவரு? ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு ஏன் வரலைங்கிறதுக்கு எனக்கு இப்ப காரணம் தெரியணும். கேட்டு சொல்லு. சொல்ல முடியாதுங்க. இதுக்கு மேலே டார்ச்சர் பண்ணா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். தூக்கு போட்டு செத்துருவேன். போதுமா? ஏய் சந்தியா, எனக்கு உங்களை பிடிக்கல. உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு, அது என்னன்னு நான் சொல்ல விரும்பல. இதோட தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, மறந்துருங்க. திரும்ப திரும்ப என்னை தேடி வராதீங்க. போதுமா? ஏய் வாடி. நீ போ, நான் செல்வா கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, பேசிட்டு வரேன். இப்போ நீ வர போறியா இல்லையா? பேக் எடுத்துட்டு வா. சாரி செல்வா. ஜெய் மச்சான், ஏன்டா டல்லா இருக்க? இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் நின்று போனது என்னால் மறக்க முடியல மச்சான். இன்னைக்கு கூட அவகிட்ட அதை பற்றி பேச போனேன். அவ ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்கிற காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறாடா. ரொம்ப திமிரா பேசுறா மச்சான். அவளுக்கு இப்படி ஒரு முகம் இருக்குங்கிறத நான் கனவுல கூட நினைக்கலடா. பொண்ணுங்க முகத்துக்கு எதுக்கு மேக்கப் போடுறாங்க தெரியுமா? அகத்தின் அழகு முகத்தை தெரியுன்னு சொல்லுவாங்க. அவங்க அகத்தில் இருக்கிறது முகத்தில் தெரியக்கூடாதுன்னு தான் மேக்கப்பே போடுறாங்க. கரெக்டா மச்சான். அது மட்டும் இல்லடா, என்கிட்ட ஏதோ குறை இருக்குங்கிறாடா. என்கிட்ட ஏதோ குறை இருக்குங்கிறா. அதனாலதான் அந்த கல்யாணத்தை நிறுத்தினாலாம். ஏன் மச்சான், அப்படி என்கிட்ட என்னடா குறை இருக்கு? என்ன குறை இருக்கு? ஜெய் மச்சான், அவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க. நம்மளை பிடிச்சிருன்னு வச்சுக்கேன், தங்கத்திலே குறை இருந்தால் தான் நகை செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. நம்மளை பிடிக்கலன்னு வச்சுக்க, ஏதோ குறை இருக்குன்னு சொல்லி நம்மளை தட்டி கழிச்சிடுவாங்க மச்சான். சந்தியா என் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டா மச்சான். என்னால முடியலடா. சரி, நான் புலம்பாதடா. எப்படி மச்சான் புலம்பாம இருக்க முடியும்? சொல்றா, எப்படி புலம்பாம இருக்க முடியும்?
ஏய் ஓடா, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா. சந்தியா மேல உனக்கு கோவமா வருதாடா? ஆமாண்டா. அவளை அறையலான்னு தோணுதா? ஆமா மச்சான். அடிக்க முடியல ஆத்திரம் வருதா? ஆமா மச்சான், ஆமா, ஆத்திரமா வருது வருது. அவளை அடிக்க முடியலன்னு ஆத்திரமா வருது. முடியாதுடா, அவளை அடிக்க முடியாது மச்சான், முடியாது. ஏன் தெரியுமா? அவளை அந்த அளவுக்கு நான் லவ் பண்றேன். ஆனா அவ என்னை ஏமாத்திட்டாளடா. நான் என்னடா பாவம் பண்ண? என்ன பாவம் பண்ண? யாருக்கு என்ன துரோகம் பண்ண மச்சான்? எனக்கு எப்படா துரோகம் பண்றதுக்கு அவளுக்கு மனசு வந்துச்சு? புரியலையடா, சொல்றா. என் வாழ்க்கையில நான் செஞ்ச ஒரே தப்பு, இப்ப நான் தண்ணி அடிச்சதான். இந்த தப்ப கூட நான் செஞ்சிருக்க மாட்டேன் மச்சான். முடியலடா, ஆனா என்னால முடியலடா. அவளை என்னால மறக்க முடியல மச்சான். சரி விடுறா. அவளை எப்படியாவது மறக்கணும்னு பாக்குறேன் மச்சான், முடியலடா, முடியல மச்சான், முடியல மச்சான். மச்சான் எனக்கு அவ வேணாம் மச்சான். சந்தியா எனக்கு வேணாம் மச்சான். கொண்டுட்டாடா சந்தியா ஒளிக, சந்தியா ஒளிக. ஐயோ மச்சான், எங்கடா கூட்டு போறீங்க? என்ன வா போலாம், வா. எங்கன்னு சொல்றா. ஏய் வீட்டுக்கு போலாம், வாடா. வீட்டுக்குலாம் நான் வரல மச்சான். வீட்டுக்கு தானே போறோம், வா. டேய் மச்சான், எனக்கு அந்த வீட்டில் யாரையும் பிடிக்கலடா. சொன்னா புரிஞ்சுக்கோ, நான் வீட்டுக்கு வரல. எல்லாரும் சேர்ந்தே வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாங்க மச்சான். எவன் மூஞ்சிலும் எனக்கு முழிக்க பிடிக்கல, புரிஞ்சுக்கோங்க. ஏய் நீங்களாவது நான் சொல்றதை கேளுங்கடா. ஏய் என்ன ஒருத்தன் விடல மச்சான், எல்லாரும் சேர்ந்து துரோகம் பண்ணிட்டாருங்கடா. என் அப்பா, என் அம்மா, சந்தியா, அப்பத்தா, நீங்களுமாடா. மனசெல்லாம் ரொம்ப வலிக்குது மச்சான், எரியுது. முடியலடா, தோல்ல கை போட்டுக்கிறேன். டேய் நான் இங்கே உட்காந்துக்கிறேன்டா, எங்கேயும் நான் வரல, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். தனியெல்லாம் உட்காரக்கூடாது. ஏய் சொல்றத கேளுடா. நான் சொல்றது நீ கேளு, பேசாம வா. ஏய் நீ கையை விடு, கையை விடுறான்னு சொல்ற, விடுறா. ஏய் கரெக்டாக தான்டா இருக்கேன் நான், விடுறா. உட்காந்துக்கிறேன். டேய் சொன்னா கேளு மச்சான். ஏய் வாடா போலாம். சரி வா, வீட்டுக்கு போலாம். ஏய் வாடா போடா. ஏய் நீயும் போ, நான் வரல. ஏய் ரூமுக்காச்சும் வாடா. ஏய் நான் தான் சொல்கிறேன் இல்லடா, வீட்டுக்கும் வரல, ரூமுக்கும் வரலடா. போங்கடா, வைக்கிறேன்டா, போங்கடா. மச்சான் உன்னை எப்படா தனியாக விட்டு போக முடியும்? ஐயோ தனியாவா? போடா. சந்தியாவே என்னை தனியாக விட்டு போயிட்டா பேசுகிறான். ஏய் அவனை கூட்டு போடா பத்திரமா. ஏய் மச்சான். ஏய் நான் சொல்கிறத நீங்களாவது கேளுங்களேடா, என்னடா பிரச்சனை? சரி வா மச்சான், அவனை பற்றி நமக்கு தெரியும்ல. புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே. ஏய் வாடா மச்சான். போடா டே, போடா. வா மச்சான், வா. போடா. பாய்டா மச்சான். அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்க. மாமா குடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. நான் இப்போ போனா சரியா இருக்காது. நீங்க மட்டும் போய் பேசிட்டு வாங்க. வண்டி கொஞ்சம் ரிவர்ஸ் எடுங்க. செல்வா. யாரு? செல்வா குடிச்சிருக்கீங்களா? ஆமாம் குடிச்சிருக்கிறேன். ஏன் போய் நியூஸில் போட போறியா? போய் போடு போ. என்ன செல்வா இது? ஆ எல்லாம் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சந்தியாவால தான். அவரை நம்பாத, அப்புறம் நீ என்ன மாதிரி ஆயிடுவ, குடிப்ப. செல்வா அதுக்காக நீங்க குடிப்பீங்களா?
தப்பில்ல, படிச்சவரு, பண்புள்ளவரு, கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவரு, குடிக்கலாமா எப்படி? அட்வைஸு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி, ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். உனக்கு என் வழி தெரியுமா? தெரியாது, உனக்கெல்லாம் தெரியாது. என் வழி எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா இங்கே என் சந்தியா என்னை குத்திட்டா, துரோகம் பண்ணிட்டா. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு, ஃபஸ்ட்டு சொல்லு, சொல்லுமா என்ன பண்ணட்டும்? பைத்தியக்காரனாக்கிட்டாலே கடைசியில். அட செல்வா, நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. ஏய், ஐ ஹேட் சந்தியா, ஐ ஹேட் அட்வைஸ். உன் வேலையை பார்த்துட்டு போடி. செல்வா, ஏய் சொல்கிறேன்ல, போடி உன் வேலையை பார்த்துட்டு. செல்வா சொன்னா கேளுங்க செல்வா. போடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், போடி. அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். அண்ணா, அண்ணா நகர் செகண்ட் மெயின் ரோட் பிள்ளையார் கோயில் தெருவில் இவரை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுங்க ப்ளீஸ். சரிம்மா. என்னாச்சு மாமா, என்ன சொன்னாரு? என்னத்த சொல்றது தீபா, இல்லை உன் அக்கா சந்தியாவால வந்தது. ஏன்டி உன் அக்கா இப்படி லூஸ் தனமா பண்ணி தொலைறா? அவளை நினைச்சாலே கடுப்பா வருது. பாவண்டி செல்வா, என்னதான் பண்ணுவாரு? இப்ப பாரு, அவ பண்ண காரியத்தினால புதுசா குடிப்பழக்கம். இது எந்த நிலைமையில கொண்டு போய் விட போதோ தெரியல.